ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவ் டு டூ சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு ப்ரேயர்ஸும் கூட. இன்றைக்கி அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு பாருங்கள், ஒரு பால் பாயசம் தான் வச்சுருக்கோம் கிருஷ்ணனுக்கு. இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். ஒரு சுகர் 2 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. பால் ஒரு 1.25 இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் குங்குமப்பூ சூடான பாலில் ஊற வச்சது. அப்புறம் ஒரு பச்சரிசி ஒரு 150 கிராம், அதையும் கழுவி ஊற வச்சுக்கலாம். அப்புறம் பாதாம் ஒரு 10 பாதாமை ஊற வச்சு தோல் உரித்து நறுக்கி வச்சுக்கோங்க. பாலை நீங்கள் காய்ச்சி வச்சுக்கலாம். சர்க்கரையும் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. பால் பாயசம் கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பிரசாதம். வெள்ளிக்கிழமையான பண்ணலாம், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பண்ணலாம். இந்த அரிசியை நீங்கள் களைஞ்சிட்டு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த அரிசி நல்ல குழைவாக வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சிடலாம். ஒரு 5 to 6 விசில் விட்டுருங்க. நல்லா குழைவாக வெந்துட்டால் தான் நல்லாயிருக்கும். அரிசி வெந்து சாதமாக ஆனோடனே உங்களால் முடியும்னா கொஞ்சம் பால் ஊற்றி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்ல குழைவாக வெந்துருச்சு பச்சரிசி. இப்போது அந்த பாலை நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 1.25 லிட்டர் பால், அதுலேருந்து ஒரு 1/4 லிட்டர் பால் அளவுக்கு எடுத்து நல்லா அந்த சாதத்தில் கலந்து விட்டுட்டு, அரிசி வெந்ததில் கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் வேக விடுறோம். அது நல்லா கொஞ்சம் மிதமான தீயில் கொதித்து கொஞ்சம் நேரத்துக்கு வெந்துட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் ஒரு 1/4 கப் விட்டுட்டு கொதித்து வந்துட்டே இருக்கட்டும். ஏன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறீங்கன்னா, அப்போ தான் அரிசி நல்லா இன்னும் குழவாக வெந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதித்து சுண்டி உங்களுக்கு அந்த மேலே லேயர் க்ரீமியாக வரும் பாருங்கள். அந்த க்ரீம் எல்லாம் இது கூட மறுபடியும் கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பாயசம் ரொம்ப ரிச்சாக திக்காக இருக்கும். நீங்கள் வேறு கண்டென்ஸ்டு மில்க்கோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நம்மளோட பாலே காய்ச்சி சுண்டை காய்ச்சி அதில் இருந்த க்ரீம் இதில் ஆட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அடிப்பிடிக்காமல் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா பாலும் அரிசியும் சேர்ந்தது சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும். அதே மாதிரி நீங்கள் எந்த குக்கரில் நீங்கள் சாதம் வேக வைக்கிறீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குக்கர் அடிக்கணமாக இருக்கும் இல்லையா, அதனால் அந்த பாத்திரத்தையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுலையாவது யூஸ் பண்ணி கூட அடிப்பிடிச்சிட வாய்ப்பு உண்டு. அதனால் இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல பால் சுண்டி சாதத்தோடு வெந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் சுகர் ஒரு 250 கிராம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். நான் இங்கே இந்த ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சுகர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கரைஞ்சி கொஞ்சம் நேரம் கொதித்து நல்ல க்ரீமியாக வர அளவுக்கு நீங்கள் சிம்லேயே வச்சு பண்ணிகிட்ருக்கணும். நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு வரும். இப்போ அந்த பால், சர்க்கரை, அரிசி எல்லாம் வெந்துட்டு ஒரு ஃப்ளேவர் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே எல்லாம் லேசாக ஆடை படிஞ்சு அந்த க்ரீமியாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் அதை எடுத்துடாதீங்க, அதிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஆடை வர வர கலெக்ட் ஆக நீங்கள் நல்லா கலந்து உள்ளே விட்டுக்கணும். சரிங்களா? இப்போது பாருங்கள், நல்லா திக்காக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பால் விட்டுக்கலாம். பால் விட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தளர்வாக ஆயிக்கலாம். பாருங்கள், சுகரும் நல்லா அது கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்ல ஃப்ளேவரில் இருக்கும். பாருங்கள், தளர்வரத்துக்கு கொஞ்சம் கூட பால் நீங்கள் விட்டுக்கலாம். அது விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். கொஞ்சம் சில பேர் ரொம்ப தளர்வாக வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது அப்புறமா நீங்கள் ரொம்ப கெட்டியாகும்போது வேணால் பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போ நீங்கள் பால் ஆட் பண்ணாலும் அதுக்கப்புறம் 2 to 3 minutes நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் அந்த குங்குமப்பூ ஊற வச்சுருக்கேன் இல்லையா, பாலை அதில் சேர்த்துடணும். இப்போது உங்களோட ஃப்ளேவர் இன்னும் அதிகமாகும். குங்குமப்பூவும் ஆட் பண்ணியிருக்கலாம் இல்லையா. பாருங்கள், லேஸாக கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆரஞ்சு எல்லோயிஷ் ஆகிடும். இப்போது நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா உரிச்ச பாதாமை, இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும், இல்லை முந்திரி பருப்பு கூட வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல். போட்டு ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. நல்லா பாதாமும் உங்கள் கூட இதாகட்டும். ஏலக்காய் தூளை இப்போ இது கூட ஆட் பண்ணுங்கள், ரொம்ப வாசனையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பச்சை கற்பூரம் தூவி விட்டுடுங்க. ரொம்ப மணமாக சுவையாக உங்கள் பாயசம் ரெடி. அந்த ஒரு மாதிரி ஒயிட் க்ரீமி லேயராக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. கன்சிஸ்டன்சி
உங்களுக்கு நான் அந்த ஃப்ளேவர்லேயே தெரியும் உங்களோட பால் பாயசம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு. கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட்டு. ஏன்னா கண்டென்ஸ் மில்க் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. ப்ரௌன் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது தொண்டை இதாகும் அந்த மாதிரி எந்த பயமும் வேண்டாம். சுவையான நல்ல பால் பாயசம் ரெடி. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.